ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தூதா அப்படின்ற வெப் சீரிஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதோட முன்னாடி இருக்க பாட்டெல்லாம் என்னோடய சேனலில் இருக்குது. அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்படின்னா தான் அது புரியும். இப்போ நம்ம பார்க்குறது 4th எபிசோட். நான் ரியா, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரியா சினிமா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாகரும் அமிர்தாவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலேஷனில் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ப்ரெசண்ட்டாகவே காட்டுறாங்க. சாகர் கேட்குறாரு, நம்ம சேஃபாக தானே இருந்தோம், அப்புறம் எப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அமிர்தா எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி அமிர்தாவுக்கு அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அமிர்தா டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க, பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. அந்த கிட்ட அவங்க டேபிள்லேயே வச்சுறாங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டாக அவங்க ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. ஹஸ்பண்டு கிட்ட பார்த்துறாரு. நான் 8 மாதமாக ஊர்லேயே இல்லை, எப்படி இப்படி அப்படின்னு கேட்டு ரொம்பவுமே அமிர்தா அடிச்சிருக்காரு. அதனால தான் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கேன் அப்படின்ற மாதிரி சாகர்கிட்ட சொல்கிறாங்க. சாகர்கிட்ட ஒரு சிலம் இருக்குது, கஷ்டமாகவும் இருந்தாலும் ஒரு பக்கம் அவருக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த பேப்பரில் போட்டிருந்த மாதிரி இவரோட குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ற மாதிரி ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. ஒரு கிரெடிட் கார்டும் கொடுக்குறாரு, இந்தா வச்சுக்கோ, செலவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைம் பார்த்து ஒரு நர்ஸ் கூப்பிட்றாங்க. மறுபடியும் போய் பிரியா பார்க்குறாரு. 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. அது அமிர்தா வெளியே இருந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. ஒரு நர்ஸ் அமிர்தாவை கூட்டிகிட்டு போய் அவங்க ரூமில் உட்கார வைக்கிறாங்க. அந்த நர்ஸுக்கு அமிர்தா கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்குறாங்க. இது எதுக்குன்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறத நீ பண்ணு அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துட்றாங்க. பிரியாவும் சாகரும் வீட்டுக்கு போயிடறாங்க. வீட்டில் பார்த்தா அஞ்சலியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப பேர் வந்திருக்காங்க. அவங்களோட எப்பயும் போல் அந்த டிவி ஷோ, அந்த வேலைக்காரி பார்க்குற டிவி ஷோவை சின்ன பிள்ளைகள்லாம் சேர்ந்து பார்த்துட்ருக்காங்க. சாகர் அந்த போலீஸ் பார்க்க போகிறாரு. இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஆனால் அந்த போலீஸ் இவரை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. நீங்கள் தேவைப்பட்டால் வருவீங்க சார், தேவைப்படாட்டி போயிடுவீங்க சார் அப்படின்ற மாதிரி ரொம்ப துமுறாக பேசிகிட்டு இருக்காரு. அந்த லாரி டிரைவரோட வகுத்துக்குள்ளே இருந்த பேப்பர், எல்லா பேப்பருமே எடுத்து காட்டுறாரு. இந்த மாதிரி எனக்கு நிறையா பேப்பர் கிடச்சிருக்கு, இதை வச்சு ஏதாவது கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள், இல்லாட்டி அஃபிஷியலாக ஏதாவது பாருங்கள், எனக்கு இது யாருன்னு தேடி கண்டுபிடிச்சி கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அந்த லாரி டிரைவரை அடிக்கிற அன்னைக்கு இவர் தான் வாயில் அந்த பேப்பரை வச்சுருப்பார். ஆனால் அந்த பேப்பரை எங்கேருந்து எடுத்தீங்கன்னு கேட்டால், இங்கே இருக்க குப்பைத்தொட்டியில் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குப்பைத்தொட்டி பக்கத்தில் கூட்டு போகிறாரு. அந்த குப்பைத்தொட்டியில் இருக்க பேப்பர் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி கூட இருக்கவர்கிட்ட அவர் கேட்குறாரு. அவர் பக்கத்தில் இருக்க அந்த பீட்டாக்கார பையன் கொடுத்தாரு, அதோட பேப்பர் தான் சார், நம்ம சாப்பிட்டுட்டு இங்கே போட்டிருக்கோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவரும் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஆனால் சாகர் ஒன்று நோட் பண்ணுறாரு. அதில் இருக்க காண்ற எழுத்தெல்லாம் தலைகீழாக இருக்குது அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிக்கிறாரு. ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ அந்த கிராதி அப்படின்ற மேமை காட்டுறாங்க. அவங்க சிசிடிவி செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த லாரி டிரைவர் வெளியே போயிருக்காரா அப்படின்ற மாதிரி தான். அப்போ ரொம்பவுமே மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால் கொடையை பிடிச்சிட்டு ஒரு வக்கீல் போகிறத பார்க்குறாங்க. அவர் பக்கத்தில் அந்த லாரி டிரைவரும் இருக்கிறத பார்க்குறாங்க. ஆனால் அவரை யாரோ மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே கூட்டு போகிறதையும் பார்க்குறாங்க. இது யாராக இருக்கும், இது அந்த போலீஸ் மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா ரொம்பவும் மழை பெய்யுது, கொடை வேற பிடிச்சிருக்காங்க, அடையாளம் தெரில. ஆனால் ஒருவேளை அவராக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே போனவர் எப்போ வெளியே வந்தாலும் அந்த லாரி பார்க்குறாங்க. ரொம்ப நேரம் ஆகி வெளியே வரல. அந்த போலீஸோட வண்டி தான் போகுது. அது எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்ற மாதிரி காலை ட்ரேஸ் பண்ணி பார்க்குறாங்க. அது ஒரு 3 மணி நேரம் கிட்ட ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போயிருக்கு. மறுபடியும் அங்கேருந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அதே இடத்துக்கு சாகரும் போயிருக்காரு. மறுபடியும் அவரும் ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து ரிட்டர்ன் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அது என்ன இடம்னு பார்க்குறாங்க. நம்ம சாகரோட ஃபார்ம் ஹவுஸ் தான். உடனே அங்கே கிளம்பி போகிறாங்க. சாகரோட ஃபார்ம் ஹவுஸில் போய் ஃபுல்லாக செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாகரோட அம்மா சாகருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஆமாம், அவங்க செக் பண்ணதாம்மா வந்திருக்காங்க, ஒன்றும் இல்லை, செக் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாகர் சொல்கிறாரு. இவங்க ஃபுல்லாக அடுத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. எதுவுமே கிடைக்கல. ஒரு குப்பை தொட்டியில் சின்னாம்பு அடித்ததுக்கு ஒரு பாக்ஸ் வாங்கியிருப்பார், அது கிடக்கு. உடனே பக்கத்தில் இருக்க ரூமை போய் பார்க்குறாங்க. இப்போ தான் புதுசாக எல்லாமே சின்னாம்பு அடித்த மாதிரி இருக்குது. என்ன இந்த ரூமில் இப்படி புதுசாக இப்படி சின்னாம்பு அடித்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராதின்ற மேம் பார்க்குறாங்க. அங்கே இருக்க பொருள் எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஏன்னா அது ஒரு மோட்ரு ரூமு, அந்த ரூம் இதுக்கு இவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது கொஞ்சம் தள்ளி போனோன்னே பார்த்தா பெரிய கோட்டைச்சவர் இருக்குது. அதை தாண்டி குதிக்கிறாங்க. குதித்த பிறகு ஒரு இடத்துல இப்போ தான் ஏதோ ஒன்று புதைச்ச மாதிரி ஒரு இடம் இருக்குது. அங்கே அவங்களோட டீமெல்லாம் கூப்பிட்டு தோண்ட சொல்கிறாங்க. எல்லோரும் வராங்க. ரொம்பவுமே தோண்டி பார்க்குறாங்க. ஒன்றுமே கிடைக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ ஒரு கெட்ட வாடை வர மாதிரி தெரியுது. நல்லா தோண்டி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடக்க ஒரு நாயோட, அவரோட நாய், சாகரோட நாய் இறந்துச்சுல, அதுதான் அங்கே இருக்குது. அதை எடுத்துகிட்டு அவங்க மறுபடியும் அதிலே புதைச்சி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சாகரை காட்டுறாங்க. சாகர் வீட்டில் இருக்கார். அவங்க பிரியா என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்திருக்க பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே சமோசா ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க எல்லாருமே சமோசா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமத்தில் பிரியா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பொண்ணை ட்ரெஸ் மாற்ற கீழே வர சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு வர்றப்பே ட்ரெஸ்ஸை பாதி கழட்டிகிட்டே வருது. ஏன்னா சீக்கிரமாக போகணுன்னு நினைக்கிது. பார்த்தா தலையில் அந்த ட்ரெஸ் வேற மாட்டிக்கிடுது. அந்த பிள்ளையால் எடுக்கவே முடியல. அவங்க அம்மாவை கூப்பிடுது. ஆனால் அவங்க அம்மா காது கேட்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும்
பொண்ணை கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் சாகரை கூப்பிட்டு பிரியாவை காணோம் அப்படின்ற மாதிரி, சாரி அஞ்சலியை காணோம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாகர் வந்து எல்லா இடத்தையும் தேடி தேடி பார்க்குறாரு, எங்கேயுமே அந்த பிள்ளையை காணோம். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பேப்பர் கண்ணில் படுது. அந்த பேப்பர் எடுத்து படித்து பார்க்குறாரு. இந்த மாதிரி வந்து இவரோட குழந்தை வந்து துர்மரணம் அடைய போகுது அப்படின்ற மாதிரி அந்த பேப்பரில் இருக்குது. ரொம்பவுமே கஷ்டப்பட்டு நின்று தேடி பார்க்குறாரு. கடைசியில் பார்த்தா அந்த பிள்ளை லிஃப்ட்டுக்குள்ளே தான் போயிருக்கு. லிஃப்ட்டை நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி வாட்ச்மேனை சொல்கிறாரு. அவரும் மெதுவாக போயிட்டுருக்காரு. ஏன்னா அவருக்கு என்ன ஏதுன்னு தெரியாது. இவர் மறுபடியும் லிஃப்ட்டை நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பார்த்தா வந்து அந்த பொண்ணு லிஃப்ட்டுக்கு இடையில வந்து அப்படியே இதாகிடுது. அதை வந்து சாகரும் பார்த்துறாரு. இதோட அந்த எபிசோட் வந்து முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியே வச்சுக்கோங்க.